ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பக்தியை தாண்டி நிறைய பேருக்கு கடவுளை நேரில் தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. அதே சமயம் கலியுகத்திலே இது சாத்தியமாங்கிற சந்தேகமும் கூடவே வந்துடுறது. உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீருவேங்கிற வைராக்கியமும் இருந்தால் நிச்சயம் கடவுளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் ஒரு முருக பக்தர் ஒரு நாள் மகா பெரியவாரை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவருக்கு முருகப் பெருமானை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. வரிசையில் நின்று அவரோட முறை வந்தப்போ, பெரியவா, குடும்பத்தில் இருந்துண்டு என்னோட கடமைகள் ஒழுங்கா யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் செஞ்சின்றிருக்கேன் பெரியவா. கூடவே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணுங்கிற தீவிரமான எண்ணம் நாளுக்கு நாள் மனதுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வருது. குடும்பத்தை விட்டு காட்டுக்கு போய் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் பண்ணினால்தான் முருகனோட தரிசனம் கிடைக்குமா? நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும்னு கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணினார். அப்போது பேசிய பெரியவா, கந்தர் சஷ்டி கவசம் மாதிரி ஸ்கந்தகுரு கவசம் ஒன்று இருக்கு. அதை சாந்தானந்த சுவாமிகள் எழுதியிருக்கிறார். முருகப்பெருமானை குருவா நினைத்து அவரை பற்றி பாடியதுதான் ஸ்கந்தகுரு கவசம். அதிலே முருகப்பெருமானோட மூல மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூல மந்திரத்தை தியானித்து உருவேற்றினால் முருகனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை மூணும் நம்மளை விட்டு போய்விடும். லட்சம் முறை இந்த மூல மந்திரத்தை ஜபித்தால் எண்ணியதெல்லாம் கிட்டும், யம பயம் அகன்றோடும்னு சொல்லியிருக்கார். அதையே கோடி முறை ஜபம் பண்ணினா முருகன் ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் கொடுத்து முக்தியையும் கொடுத்திடுவார். மறுபடி இந்த உலகத்திலே பிறக்க மாட்டோம். இதுதான் இந்த மூலமந்திரம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை தினமும் 108, 1008, 10,008 இல்லை அதுக்கு மேலே உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைத்து ஜபம் பண்ணிட்டே வந்தால் முருகனோட அருள் நிச்சயம் கிடைக்கும்னு சொன்னார். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.